வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு. ஆஷாட நவராத்திரி 2026 முதல் நாள் பூஜை. என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம ஸ்ரீ சக்கரத்தோட நவ ஆரண பூஜை வாராகிக்கு பண்ண போகிறோம். அப்போ என்னன்னா 9 நாள் 9 வாராகி ஆவகனம் பண்ணி நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் சிம்மருடா வாராகிய திரைலோக்கிய மோகன சக்கர வழிபாடாக தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் ஏன் முதல் நாள் இந்த சிம்மருடா வாராகியை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதாம்பிகையோட போர் படை தளபதி தான் நம்மளுடைய வாராகி. வாராகி தான் வழிநடத்தி அந்த போரையை வின் பண்ண வைக்கிறா. ஸோ அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சிங்கத்து மேலே போகிறாங்க. அந்த சிங்கத்தோட பேர் என்னன்னா வஜ்ரகாரா இல்லை வஜ்ர கோஷான்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கத்து மேலே உட்காந்துட்டு தான் அம்மா போகிறாங்க. அம்மா கையில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க? கலப்பை வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்க, பாசம்னா கயிறு, கேடயம் வச்சுருக்காங்க, உலக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் எதிரிகளை அழிக்கிறதுக்காக அவங்க பிரதானமாக வச்சுருந்த பொருள். நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த 4 பொருட்களை கொண்டு தான் எதிரிகளை துவசம் பண்ணுறாங்க அம்மா. ஸோ சிமிலராக நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி பயம் இருக்குங்க எல்லாருக்குமே. மரண பயம், நோய் பற்றிய பயம், எதிர்காலம் பற்றிய பயம். ஸோ ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. யாருமே ஃப்யூச்சரை நினச்சிக்கிட்டு ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதே கிடையாது நம்ம யாருமே. ஸோ இதுக்கு காரணம் அந்த பயம். அதே மாதிரி நமக்குள்ளேயும் இருக்குது. போட்டி, பொறாமை, வன்மம் எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்குது. இது எல்லாத்தையும் அழிச்சிருவா. அதே மாதிரி எதிரிகள், அதாவது ஆப்பனண்ட், வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களுக்கு ஒரு செய்வினை செஞ்சாலும் சரி, பில்லி சூனியம் வச்சாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தினாலும் சரி, இல்லை உங்களுக்காக சதித்திட்டங்கள் ஏதாவது செஞ்சாலும் சரி, எல்லாத்தையும் தவிடு பொடியாக்குவா. அதாவது வாராகி வழிபாடு செய்யும்போது எதிரிகள் சர்வநாசம் அடைவார்கள். என்னன்னா எதிரி இவங்க தானே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யாரையும் சொல்லாதீங்க. ஒருவேளை நம்ம எதிரின்னு நினைக்கிறவங்க எதிரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஒன்றே ஒன்று, அம்மா என்னோட எதிரிகளை என் உள்ளுக்குள்ளே இருக்க எதிரியும் அழிச்சிரு, வெளியே இருக்கக்கூடிய எதிரியும் அழிச்சிருன்னு காமனாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு முடிச்சிருங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. எந்த காரணம் கொண்டும் வாராகிய வழிபாடு செய்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு எதிரியோட பேரை தயவு செய்து சொல்லாதீங்க. அது நமக்கே ஒரு கர்மாவை ரிவர்ஸ் அடிக்கும். ரைட்டு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை. இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டில் முக்கியமாக பண்ண போகிறது அர்ச்சனை தான். ஏன்னா நவயோனி சக்கரம். அதனால தான் ஒரு வாராகியே ஒரு சக்கரத்தில் உட்கார வச்சுட்டே வரும். 117 முறை இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். எதால் அர்ச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவனம், மரி, துளசி, வேப்பிலை இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் பண்ணுங்கள், இல்லை எல்லாம் கிடைச்சாலும் பண்ணுங்கள். இந்த இது அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த சர்வவசிய குடுவையை வச்சுருங்க. அந்த குடுவைக்கு பக்கத்தில் வாராகி, அது வாராகி விக்கிரமாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் விளக்கில் ஆவகனம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த 4 விஷயங்கள் கேட்டிருக்கேன் இல்லையா, கோரிக்கையாக, அந்த ஒரு சீட்டை எழுதி அம்மாவோட மடியில் வச்சுட்டு நீங்கள் அது மேலே அர்ச்சனை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 117 முறை. ஏன் இந்த 117 முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சக்கரத்தோட கவுண்ட் அது. அதாவது பிந்து 1, ட்ரையாங்கிள் 44, வட்டம் 3, தாமரை இதழ் 24, கோணம் 44, பூப்பரம் 1. ஸோ டோட்டலாக சேர்த்திங்கன்னா 117 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த 117 முறை நீங்கள் இந்த ஸ்லோகம் சொல்லி அர்ச்சனை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு பெரிய அப்போ தான் அந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ணதாகவே அர்த்தம். என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் சிம்மவாகினி வாராகி ஏ நம. ஓம் ஸ்ரீம் சிம்மவாகினி வாராகியே 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 நம. ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 117 முறை சொல்லும் பொழுதும் இந்த பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணும். மேடம் அதில் இலை இருக்குன்னா அந்த வேப்பிலை, துளசியை நம்ம மாலையாக தான் கோப்போம். அதனால் அதுவுமே பூக்கள் தான். இந்த பூக்களை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த 117 முறை அர்ச்சனை பண்ணும்பொழுது மிகப்பெரிய ரிசல்ட் வரும். அதாவது இந்த எதிரிகள் அப்படிங்கிறத சர்வநாசம் அடையிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளே பார்ப்போம். நமக்குள்ளே வர சேஞ்சஸ், ஆப்போனண்ட்டு நம்மக்கிட்ட சரணடைகிறது எல்லாத்தையும் பார்க்க முடியும். என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முழு பச்சை பயிரை ஊற வச்சு அதை சுண்டலாக பண்ணுங்கள். காரமாகவும் செய்யலாம், இனிப்பாகவும் செய்யலாம். இனிப்புன்னும் போது அந்த வெல்லம், தேங்காய் துருவல் போட்டும் செய்யலாம். இல்லை நீங்கள் நல்லா தாளித்து விட்டு கடுகு, மிளகாலாம் போட்டு அப்படியும் செய்யலாம். சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம்
என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் க்ரீன். அந்த ட்ரெஸ்ஸு தான் வாராகிக்கு நீங்க ஆடையா அணிவிக்கணும். இப்ப நான் ஃபோட்டோ வச்சிருக்கேன், இல்ல நான் விளக்கு வச்சிருக்கேன்னா, அவங்க ஸ்பெசிஃபிக்கா ட்ரெஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா, இங்க ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சுமங்கலி செட்ட வந்து நீங்க டொனேட் பண்ணுங்க. அதாவது அம்மாக்கு கடைசி நாள் தசமி நன்னி யாகத்துக்கு வந்து சீர்வரிசையா நீங்க குடுக்கும்பொழுது குடுங்கன்னு சொன்னேன். யாருக்காவது எதிரிகள்னால செய்வினை கோளாறு இருக்கு. இல்ல எனக்கு கிளியரா தெரியுதுங்க. என்னோட வளர்ச்சி எல்லாத்தையும் என்னோட எதிரி தடுக்குறாங்க. அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வாராகிக்கு சீர்வரிசை குடுக்கும்போது, இந்த டார்க் கிரீன் கலர்ல புடவை, டார்க் கிரீன் கலர்ல வளையலு, ஸோ அதே மாரி டார்க் கிரீன் கலர்ல பொட்டு, அது மாரி அந்த திங்ஸ் ரிலேட்டடா நீங்க வாங்கி குடுக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த ஹோமத்தில அந்த சீர்வரிசை வைக்கும் பொழுது, உங்களோட பிரச்சனை வந்து கட்டாயமாக சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் நான் சொல்லிக்கிட்டே வருவேன். அப்படி ஸ்பெசிஃபிக்கா சில பிரச்சனை இருக்கவங்க, அந்த கலர் ட்ரெஸ்ஸுங்கள நீங்க சீர்வரிசைக்காக நீங்க குடுத்து விடுங்க. ஒரு ரிசல்ட் வந்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாராகி யாகத்திற்காகவும், ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலட்சுமி ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710 484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.